ஹாய்! வாட்ஸ்அப்பில இந்த விஷயத்த நம்ம எத்தன பேர் கவனிச்சிருப்போம் அப்படின்னு தெரியாது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பும்போது, மேலே இந்த மாதிரி காட்டும். இப்போ இது எதுக்கு இதில என்ன இருக்கு? எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கோமா? இல்ல. நெறைய பேர் இத பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதில என்ன இருக்கு அப்படின்னா, நான் இப்போ 2 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னா, 2 பேருக்கும் இடையில அனுப்புன மெசேஜ் வந்து செக்யூரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரா அப்படின்னா, அது எப்படி செக்யூரா? இப்போ நானும் நீங்களும் மெசேஜ் அனுப்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ தேர்ட் பெர்சன் யாரும் அத வந்து ரீட் பண்ணிறக்கூடாது. தேர்ட் பெர்சன் மீன்ஸ் அதில யாரு? ஹேக் பண்றவங்க. இப்போ நம்ம மெசேஜ் ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாலும், அந்த மெசேஜ் வந்து அவங்க ரீட் பண்ண முடியாத அளவுக்கு அது கன்வெர்ட் ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா, அது வந்து ப்ளைன் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். அப்போ அங்க என்னவாகும்? அந்த ஹலோன்ற வேர்ட் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டா மாறும். சைஃபர் டெக்ஸ்ட்னா, ஸோ இந்த மாதிரி வந்து வேர்டு இந்த ஹலோன்ற வேர்டு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு பேர் வந்து சீசர் மெத்தடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது, நான் ஹலோ தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அது நமக்கு வந்து சேரும்போது என்னவாகும்? டிக்ரிப்ஷன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன ஹலோன்னு அனுப்பின மெசேஜ் உங்களுக்கு ஹலோவாவே வரும். இப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன? அதுதான் சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இதத்தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். நான் உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரா தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நமக்கு வாட்ஸ்அப் குடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ நான் இந்த சீசர் மெத்தட சொல்லியிருக்கேன். சைஃபர் டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதில் இவங்க எந்த மெத்தடை வேணாலும் அல்காரிதமில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி ஹேக் பண்ணுறவங்க பண்ணுறாங்கன்னா, அது அவங்களுடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டி தான்.